கழுதையின் வேதத்தில் தொடக்கமும் முடிவும் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சில வசனங்களை வேதத்தில் படிக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக தேவன் இப்படி இருக்கா, பல வருஷங்கள் தியானிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது எவ்வளோ ஆழங்கள், அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழம் அகலம் என்னென்று. அதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 12 திறந்து வைத்து கொண்டு பழைய புதுசை எங்கே தொடங்கி இந்த கழுதையோட வாழ்க்கை எங்கே முடிது தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 15 இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இதுதான் கழுதையின் முடிவு. இதற்கு மேல் பரிசுத்த வேதாகமத்தில் கழுதை என்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லை. இயேசுவோடு கழுதை என்ற வார்த்தை முடிவு. அது எதை முடித்தது, எங்கே தொடங்கினது, அது எங்கிருந்து வந்தது, அதை குறித்துதான சத்தியம்தான் நம் வேதம் சொல்லி. கழுதை என்று உலகத்தில் திட்டுமுறைய கழுதைன்னு சொல்லி திட்டுவாங்க. கழுத பயலை எங்கள் அப்பாவோட வாயில் அதிகமாக அது வராது. கழுதாணி அது ஒரு புகழ்ச்சியான பேர் அல்ல, ஒரு அவமானத்திற்கு அடையாளமாக நாம் சொல்லுவோம். கழுதை யாரும் பார்த்து அழகாக ரசிக்க மாட்டாங்க. அதை பார்த்து ரசிக்கத்தக்கதான அதோடைய உடல் அமைப்பும் கிடையாது. அது சத்தம் இட்டாலே வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கழுதை குறித்து வேதம் என்ன எழுதி முடிக்கும் போது, இயேசு கழுதை குட்டி அதன் மேல் ஏறி போனார். இதற்கு பின் புதிய ஏற்பாட்டில் கழுதை என்ற வார்த்தையே இல்லை. ஆனால் இந்த கழுதை எங்கேருந்து வந்தது, இது ஃபஸ்ட்டு வேலை என்ன, லாஸ்ட் வேலை என்ன, இது தொடக்கம் என்ன பண்ணிச்சோ அதான் முடிச்சது. ஒரு கிறிஸ்துக்குள்ளான தொடக்கிறேன், எங்கே தொடங்குனீங்களோ அங்கே தான் நான் முடிக்கணும். சங்கீதம் 23 150 சங்கீதம் ஸ்பெஷல் ஆன சங்கீதம். ஏன் 50 சங்கீதத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சங்கீதம் ஸ்பெஷல்னா 23. அது எல்லாருக்குமே தெரியும். அதோடைய கர்த்தரில் தொடங்கி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கான் தொடர்ந்து நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தரில் தொடங்கி கர்த்தரில் முடிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவில் தொடங்கி இயேசுவில் முடிக்கணும். எத்தனையோ பேர் தொடங்குறாங்க, பாதியில் முடிச்சிடறாங்க. முடிக்கும் போது முடிக்கல. அது விசுவாசத்தில் தொடங்கி அது விசுவாசத்தில் முடிக்கணும். அது நீதியில தொடங்கி அது நீதியில முடிக்கணும். அது கர்த்தருக்குள் தொடங்கி மேலான அனுபவத்தில் ரட்சிப்பு என்பது கீழான அனுபவம் அல்ல. தேவனே ஒரு மனிதனை சந்தித்து ரட்சிப்பை கொடுத்தார். அந்த மேலான அனுபவத்தை தொடங்கி மேலான அனுபவத்தில் முடிக்கணும். அந்த மெய்ப்பன் தொடங்கினார், அந்த மெய்ப்பனுக்குள் வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்துக்குள், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. முடிக்கும் போது எங்க முடிக்கிறோம், எப்படி முடிக்கிறோம் தான் சத்தியம். ஆனால் இந்த கழுதை எங்க தொடங்கிச்சோ அதே சப்ஜெக்ட் தான் முடிச்சது. இதுதான் சத்தியம். எந்த சப்ஜெக்டுக்காக தேவன் எங்க இருந்து கொண்டு வந்தாரோ அதே இடத்துல தான் கர்த்தர் முடிச்சு. அதுக்கு மேல அந்த கழுதையின் பேர் இடம் பெறல. இனிமேல் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல தேவை கிடையாது, அதுக்கு மேல யூஸ் கிடையாது, அதுக்கு மேல அது முடிஞ்சு போச்சு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன தீர்மானிச்சு என்ன செய்யணும் அது நினைச்சாரோ அதற்கு மாத்திரம் தொடங்கி அதுல முடிச்சிடணும். வாசிங்கள் பார்க்கலாம் எங்கே கழுதை தொடங்குச்சு. வாசிங்கள் பார்க்கலாம். ஆதி ஆகமம் 22 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 3 ஆபிரகாம் அதிகாலை எழுந்து தன் கழுதின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரை தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகவல் பைபிள் சொல்லுது. 5 அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி. இங்கதாங்க கழுதையின் வேலையை ஸ்டார்ட். அது என்ன எங்க தொடங்குச்சு, அது என்ன செஞ்சது தெரியுமா? ஃபர்ஸ்ட் கழுதை முதல் என்ன செஞ்சது என்று வேதம் எழுதுனா, அது ஈசாக்கை சுமந்தது. ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபே, நோவா, ஏனோக்கே, ஆபேலே, நீதிமான்கள் ஆபேல், ஆபிரகாம், நோவா, ஏனோக், இவங்களா இருந்தாங்க. இவங்க வாழ்ந்தாங்க. ஆனா ஆபிரகாம் பின்னாடி இருந்தாலும் இத்தனை புருஷர்ல ஒரே ஒரு புருஷர் தான் வரப்போற மேசியாவுக்கு 100% அடையாளம்.
ஆதியாகமல இயேசு கிறிஸ்துக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கத்தக்க ஒரே ஆள் யாரு? ஈசாக். ஆபிரகாமுக்கு 3 மனைவி, யாக்கோபுக்கு 4, ஈசாக்கு 1. ஈசாக்கின் வாழ்க்கையை பாருங்களேன். ஈசாக்கை பலியிடுவதற்கு தேவன் ஆபிரகாமுக்கு உத்தரவு போடும்போது அந்த பலியிட போற அந்த காரியத்திற்கு ஃபர்ஸ்ட் ஒரு சுமந்து சென்றது ஈசாக்கு. எதுனா அது கழுதை தான். எந்த நோக்கத்திற்காக கழுதை முதலாக பயன்படுத்தப்பட்டதோ இங்கதான் ஃபர்ஸ்ட். கடைசியா போய் முடிக்குது. அவர் கழுதின் மேல் ஏறி போனார். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கழுதை கிடையாது. எங்கேயா தொடங்கினாருங்க கழுதை? அற்பமான கழுதையா? எங்க இருந்து வந்தது இந்த கழுதை? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும். என்னதுங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரம் வேர்? கழுதை எங்கிருந்து வந்தது? ஆபிரகாம் வீட்டுக்கு எங்கிருந்து வந்தது? ஆபிரகாம் வீட்டில் கழுதை எழுதிக்கு முதல் எழுத்தை பைபிள் சொல்லுது. ஆபிரகாம், நான் வாசிக்கிறேன் 12:5. ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும் தன் சகோதரனாகிய குமார் லோத்தையும் சம்பாதித்திருந்த அங்கே சம்பத்தில் 6 ஜனங்களை கூட்டிக் கொண்டு காங்கிரஸ். அவர் என்ன இது மிருக ஜீவன்ல எழுதுற அதிகமா சபதரித்த ஜனங்களை. ஆனால் ஆபிரகாமுக்கு கிடைச்ச கழுதை எங்கிருந்து வந்தது? எகிப்துல இருந்து வந்தது. கழுதை எங்க இருந்து ஆபிரகாம் வீட்டுக்குள்ள வந்தது? கவனிங்கள், எங்க இருந்து வந்தது? எகிப்துல இருந்தது. சோ சபைக்குள்ள இருக்கிற நீங்க நாங்களும் கழுதைக்கு அடையாளமா இருக்கிறோம். நம்ம எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்து ஆபிரகாம் வீட்டுல வச்சாரு? எங்க இருந்து நம்ம உள்ள வந்திருக்கோம்னா ஆபிரகாம் வீட்டுல இருக்க கழுதை எங்க இருந்து வந்ததுன்னா அது ஊர் என்ற கல்தேர் பட்டிலிருந்து எழுதப்படல. இங்க இருந்து எழுதி அது எகிப்துல இருந்து வந்தது. கர்த்தர் உலகத்தை பிரிச்சு எடுத்து ஆபிரகாம் வீடாக விசுவாச தந்தையாகிய அவர் வீடாகிய சபைக்குள் வைத்திருக்கார். ஐயா ஃபார் வாட்? எங்க தொடங்கணும்? இதுக்கப்புறம் இந்த ஆடுங்க அந்த கழுதையும் குட்டி போட்டு ஏதோ ஒரு கழுதை ஆபிரகாம் வீட்டுல பலத்து போச்சு. அது எங்க வந்ததுன்னா ரூட் பை தான் பைபிள் எழுதிக்க சொல்றேன். ஃப்ரம் ஈஜிப்ட். எங்க வந்தது? இப்போ இது யாருடைய கழுதை? எஸ், இது பார்வோனின் கழுதை கிடையாது. இது ஆபிரகாமின் கழுதை. இது தாயில இறந்துட்டு இருக்கும். பல 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 நிறைய கழுதை. இப்போ ஒரு கழுதை. இப்போ யாருடைய கழுதை? ஈசாக்கை சுமந்து சென்றாங்க. இங்கே நாம் பெயரளவா எழுதிருக்குது. இது ப்ரனவுன். ஆனா எங்க வேலை செஞ்சது? கழுத சுமந்த மாதிரி இல்ல. கழுத முதல் சுமந்ததே அப்படின்னு பார்த்தா ஒரு பொதிய அல்ல, ஒரு திருடனாகிய கள்ளத்திற்கு தசியாகிய பீலியாம அல்ல, யாரோ அடிக்கணும் கிடையாது, யாரோ ஒருத்தன் ராஜா கிடையாது. முதல் கழுதை எதை சுமந்தா? இயேசுக்கு மேசியாக்கு அடையாளமா ஈசாக்கை பலியிடுவதற்காக கழுதை சுமந்து கொண்டு போனதையா? இதெல்லாம் சத்தியம். எங்க போனது? கழுதையினுடைய அனுபவமே எங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அது எங்க செயல்பட்டதுன்னா அதை சுமந்து ஒரு மலைக்கு கொண்டு போய் நிற்குது. கழுதை எங்க கொண்டு போய் நிற்கும்? என்னைக்குமே தெரிஞ்சுங்க தயவுசெய்து சகோதரனே, நம்ம சத்தியம், நம்ம சப்ஜெக்ட், நம்ம சர்ச் இஸ் அ டிஃப்ரெண்ட். நமக்கு பில்டிங் கிடையாது, நமக்கு தோற்றம் கிடையாது, பணமோ செல்வக்கம் கிடையாது. ஒன்றே தான் இருக்கு. கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய வார்த்தையும் அந்த நீதி தான் நம்ம சபைக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. என்னைக்கு நம்ம வாசப்படி நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறார். அவர் தட்டுவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அவர் வாழ்வதற்கு தான். அதனால சின்னத்துக்கு அல்லேலூயா. நம்ம அதுதான் சத்தியம். அவங்க உலகம் வேற மாதிரி சத்தியம். இங்கே சடங்காச்சாரத்துக்கு இடம் கிடையாது, பவனிக்கு இடம் கிடையாது, வாழ்க்கை என்ற நீதிக்கு தான் இடம். இந்த கழுதை ஆபிரகாம் எங்க கொண்டு போனா தெரியுமா? ஆபிரகாம் தெரியும் இந்த கழுதை வந்தோட ஃப்ரம் எகிப்துல அந்த கழுதையை அது எகிப்துக்கு கொண்டு போல. அந்த கழுதை மேல் ஈசாக்கு உட்கார்வார். ஆனால் ஒரு கழுதை மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போனா அவர் கீழான அனுபவத்துக்கு கொண்டு போக மாட்டார். பீலியாமை போல கூலிக்காக மாரடிக்கிற அந்த திருட்டு ஈசாக்கு உட்கார்ந்த கழுதை என்னைக்குமே அது மோரியா மலைக்கு கொண்டு போகும். இயேசு கொண்டு போன கழுதை எங்க போச்சு? வாசிங்கள் பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 37. எங்க? வேகமாக நீங்க வாசிங்கள், வேகமாக. மேல வசனம் என்ன படுது? விழித்தார்கள்,
எங்கே கழுதை எங்க கொண்டு போனார்? இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போனார்? ஐயா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த கழுதை ஈசாக்கு சுமந்த கண்ணா மோரியா மலைக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு போன கண்ணா கழுதை எங்க போனாரு? எங்க? ஒலியமை. என்னைக்குமே கிறிஸ்துடைய வாழ்க்கை அன்றாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ள இருப்பார். ஆனால் கீழான அனுபவத்திற்கு வழியே கிடையாது. கீழான அனுபவத்திற்கு வழி கிடையாது. கீழான பிசாசு உலகத்திற்கான வழி காட்ட மாட்டார். அது அந்த கழுதை எங்கே கொண்டு போட்டார்னா ஆபிரகாம், அது எங்கே? நான் குறிக்கும் தேசத்திற்கு ஒரு மலைக்கு போகலான்ட்டு சொல்லும் போது அது கரெக்டாக எங்கே போய் நிறுத்தினார்னா அது மோரியா மலையில். எங்கே போய் நிறுத்தி? மோரியா மலை கீழே. பாருங்க, இப்போ அந்த கழுதை எங்கே இயேசுட்டு சுமந்து போச்சு? இயேசு எங்கே கொண்டு போனார்? ஒலிவ மலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுதையை பற்றி இங்கே எழுதலை. எங்கே எழுதலை? நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் எழுதலை. இதையும் கழுதையுடைய வாழ்க்கை 22ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 19. ஆபிரகாம் தன் வேலைக்காட்டில் திரும்பி வந்தான். இந்த காரையெல்லாம் முடிச்சு போட்டு அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்சபாக்கு போனார்கள். யார் இல்லைங்க? எப்படி போனாங்க? தொடக்கும்போது நான் வாசிக்கிறேன் 3. ஆபிரகாம் அதிகாலை இந்த கழுதை மேல் சேனம் கட்டி. எங்க? 5. ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி, அவர் எது கனம் கொடுக்குறாங்க? கழுதையை நிறுத்தி வேலைக்காரங்க ஒரு வேலை கொடுத்தாங்க. என்ன யாரை பார்த்துக்கணும்? நீங்கள் பார்த்து அதே இவங்க மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. பைபிள் சொல்லுது 19. ஆபிரகாம் தன் வேலைக்காரத்தை திரும்பி வந்தான். அவள் எழுந்து ஏகமாய் எங்கே போனாங்க? யார் இல்லைங்க? எஸ், கழுதைன்னுமா இன்னைக்கு இருக்க கழுதைங்க இயேசுவை காட்டில் நான் பெரிய ஆள் தானே பேரில் இருக்கு. உண்மையான ஒரு கழுதை சுமக்கும்போது அதோடைய வேலை என்ன தெரியுமா? மலைக்கு கொண்டு போகிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அந்த மலையின் காரியத்துக்கு போயிட்டாங்க. ரைட்டுங்களா சொல்கிறது? மலையின் காரியத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பார்த்து, ஏன் அந்த கழுதைக்கு ஒன்றுமே திரும்பி கழுதை பேர போல நான் சொல்லுவேன். என்னோட ஒரு ஃபீல், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல். இப்போ சொல்லட்டுங்களா? ஏகமாய் பைபிள் சொல்லுது எப்படி போனாங்களா? ஏகமாய் பேச போனாங்களாம். நான் சொல்லட்டுமா? வரும்போது வந்த ஓட்டத்தை காட்டிலும் போகும்போது ஏகமாய் போனாங்களாம். அந்த கழுதை வரும்போது எப்படி கொண்டு சுமந்து வருதுன்னு தெரியாது. அந்த கழுதைக்கு இது வரைக்கும் ஊருக்குள்ளே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ தான் ரொம்ப தூரம் போய் இந்த பிரயாணம் முதல் ரொம்ப தூரம் ஒரு பிரயாணத்தை எஜமான சுமந்து கொண்டு போகுது. யார? எஜமான. அந்த போனது இப்போ வரும்போது ஏகமாய் போன காரணமா, போகும்போது ஈசாக்கு கர்த்தருக்கு அடையாளமாக இருக்கிற ஈசாக்கை சுமந்து போனது ஒரு அனுபவம். ஆனால் கர்த்தர்க்கேற்ற அனுபவத்தோடு 2வது சுமந்து போகிறாங்க. பார்த்தீங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? இப்போ ஈசாக்கு ஆபிரகாம் பிள்ளையாக தான் இருந்தார். கர்த்தர் பலியிடுறதுக்காக ஒப்பு கொடுக்க போகும்போது அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டுச்சு. இப்போ பலி வீட்டில் கிடத்தின பிறகு இப்போ அந்த ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி செலுத்தின பிறகு இனிமேல் பலிபீடத்தில் எது தொடப்பட்டதோ பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இதற்கு வரைக்கும் கொஞ்சம் நிமிஷத்துக்கு வரைக்கும் அந்த ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு இப்போ பரலோகத்துக்குரியவராக ஈசாக்கு. கரங்களை வச்சு சொல்லாம அந்த முதல் அனுபவத்தை கேட்ட செகண்ட் அனுபவம் மேலே உட்கார்ந்த உடனேயும் அது பைபிள் சொல்லுது அவங்க வந்து சேர்ந்தாங்க. சொல்ல ஏகமாய் அந்த கழுதைக்கு கிடைச்சிருக்கிற தெய்வீக அனுபவம் அப்பா, அது கடந்து வந்து சுமந்து போனதை காட்டிலும் இப்போ சுமந்து வருது பார்த்தீங்களா? ஏகமாய். ஆனால் ஏகமாய் உண்மையான ஒரு கிறிஸ்துவை ஒருவன் சுமக்கிறவன், ஒரு கிறிஸ்துவை அனுபவிக்கிறவன், அவன் யார் என்று ஒன்று காட்டிக்கொள்ள மாட்டான். ஐயா, உண்மையாய் கிறிஸ்து இருக்குமானால் எத்தனை சூழ்நிலை எத்தனை துன்பம் வந்தாலும் அவனோட வாழ்க்கையின் ஓட்டத்தின் வேகம் குறையாது. வேகம் எழுதிதா பாருங்க 3:5 பாருங்க. there is no fast. ஏகமாய் the fast. பெரிய சந்தோஷம். கிறிஸ்துவை சுமக்கிற அனுபவம் ஈசாக்கை சுமந்ததுக்கும் ஆபிரகாமின் மகனை சுமந்ததுக்கும் கிறிஸ்துவை சுமப்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. கழுதைக்கு ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இந்த கழுதை இந்த நாள்ல இங்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. மனிதர் அப்படியே வருது. பலர் இவைகளை பயன்படுத்த வேதம் எழுதுகிறது. இது அடி வாங்கினது என்று எழுதியிருக்கிறது. ஒரு இது எத்தனையோ பேரை சுமந்தது எழுதுக்கு. இது ராஜாக்களை சுமந்தது எழுது. ஆனால் ஒரு நாள் வந்து முடிக்குது. எங்க முடிக்குது தெரியுமா? எங்க முடிக்குது தெரியுமா? எங்க முடிக்குதுமா? எங்க தேவன் முடிச்சார் தெரியுமா? எங்க முடிச்சாரு? அது இயேசுவை சுமந்த பிறகு கழுதைக்கு அடையாளமாக முடிஞ்சு போச்சு. இப்போ புதிய ஏற்பாடு தேடி பாருங்க. அப்போ எங்க அது தொடங்குச்சோ, எந்த மலையின் அனுபவத்தில் வந்துச்சோ அதே மலையில் வந்துச்சு. அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமான சுமந்தது இன்றைக்கு இயேசுவே சுமந்தது. முடிஞ்சு போச்சு ஐயா. இப்போ கழுதையை குறித்த 2-3 காரியங்களை நாம் ஒரு மாற்றத்தை இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் நம்ம ஒரு காரியம் எல்லாம் இப்போ அப்படியே சிலர் பேசிட்டாரு. அதுலேருந்து தான் வரப்போகுது மீதி சொல்ல போகுது. எங்கே தொடங்குச்சோம் தம்பி?
நீ எப்படி தொடங்குனியோ அப்படி தான் வாழ்க்கையை முடிக்கணும். நீங்கள் எப்படி தொடங்குனீங்களா கிறிஸ்துக்குள், ஆண்டவர் தொடங்கினார். யார் தொடங்குனது? இதை யார் முடிக்கணும்? நீங்கள் முடிக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை யார் தொடங்குனது? நீங்கள் முடிக்காதீங்க. நீங்கள் அதுக்கு சுழி வைக்காதீங்க. நீங்கள் அது போதும் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லணும், என்றைக்குமே சொல்லணும், ஆண்டவர் விசுவாசிருப்பாங்க, நீங்கள் தான் ஏன் தொடங்குனீங்க. நீங்கள் எங்கே நடத்துகிறீங்களோ எங்கே முடிக்கிறீங்களோ உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. என் வாழ்க்கை செய்யப்படுவதாக. இந்த பிரயாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் தொடங்கினால் அவர் தான் முடிப்பார். நீ கழுதையா இருந்தால் வாசிங்கள். பார்க்க வந்த கழுதைகளை குறித்து என்ன சொல்றதுன்னு ஒரு 10 நிமிஷத்துல வாசிங்கள். அதே யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நான் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் 13ஆம் அதிகாரம் என்ன, 13ஆம் சக்தி என்ன நான் பைபிள் சொல்லுது. நான் 2 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரிக்குள்ள மனிதருக்குள்ள மிருகஜீவன கர்ப்பம் தந்து பிறக்கிற முதற் பேரனத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. அப்படியே மேலே நான் வாசிக்கிறேன் பார்த்தீங்க, மேலே 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 50 அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் மேலே எல்லாரும் செய்த கர்த்தர் மோசே ஆரோன் கட்டளையிட்டபடி அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் அந்நியனியா எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தினா, என்றைக்கு மக்களை எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினாரோ, இந்த கழுதை மனிதர்களாக கழுதைகளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர் சமூகத்துக்குள் கொண்டு வந்தாரோ, அந்த எகிப்திலிருந்து வந்த ஆடு ஆபிரகாமுக்குள்ள வந்தது போல சமூகத்தில் கொண்டு வந்தாரோ. முதல் நான் சொல்லுவேன், முதல் கட்டளை என்ன? 2வது கட்டளை அது எழுதி இருக்குது. அதை நிமித்திக்கு இப்படி போடுங்க. முதல் கட்டளை என்ன தெரியுமா? அதான் கட்டளை. ஆண்டவர் மேலே போய் எழுதி கொடுத்துதான் முதல். ஐயா, வார்த்தை பேச்சில் தானே வந்தது. வார்த்தை எப்படி இருக்குது? அவர் சொன்னதான் எழுதினாங்க. ரைட்டுங்களா? தேவன் கட்டளை எழுதி கொடுத்தார். ஆனால் ஃபர்ஸ்ட் பேத்தின் கட்டளை ஐயா, அது இதுலேருந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தம் வருது. எங்கே வருது? இதுக்கப்புறம் 1 வருஷம் போயிட்டு இங்கேருந்து போயிட்டு சீனாய் மேலே போயிட்டு பிறகுதான் இங்கேருந்து எகிப்தில் வந்து ஏறத்தால் 1 வருஷத்துக்குள்ள, அதுக்கப்புறம் தான் 6-8 மாதம் பிறகுதான் எவரு எங்கே போகிற 40 நாள் மேலே போயிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை வருது. ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே எகிப்திலேருந்து மீட்கப்பட்ட அன்றைக்கு, எகிப்திலேருந்து வந்த அன்னைக்கு, செங்கடலை போவதுக்கு முன்னாடி எகிப்திலேருந்து வந்த பிறகு மீட்கப்பட்ட, ஒருவேளை எல்லாம் சொல்லலாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க எங்க கடல் கீழே, அப்படி கிடையாது. எகிப்திலிருந்து ஆட்டுக்குட்டி ரத்தால் மீட்கப்பட்ட அன்று இரவே, எந்த இரவே மீட்கப்பட்டார்களோ, எந்த சங்காரக்காரன எகிப்தின் தலைச்சால அடிக்கப்பட்டதோ, எந்த எகிப்து விட்டு வந்தாலும் அந்த இரவு கர்த்தர் முதல் வார்த்தையை பேசினார். அதே முதல் வார்த்தை என்ன வார்த்தை? வாசிங்கள், பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் வேதத்தில் வாசிங்களாமே. நான் வாசிக்கிறேன், எடுத்துங்களா. 7 அந்த 7 நாள் அளவும் இல்லைங்க, புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் உன்னத்தில் புளிப்பில்லா அப்பம் புளிப்பில்லா அப்பம் உன்னத்தில் காணப்பட வேண்டும். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்துமா உன்னத்தில் காணப்பட வேண்டும். அப்படி சொல்லுது. என்ன கீழே கர்த்தரின் நியாயப்பிரமாணம் வாள் இருக்கும்படி இது உன் கையில் அடையாளமாக உன் கண்கள் நடுவில் நினைப்பூட்டில் இருக்க கடவுது. பலத்த கைனா கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட. ஃபர்ஸ்ட் கட்டளை எது? கர்த்தர் நியாயப்பிரமாணம் கொடுக்கல. என்ன எழுதிருக்குது? அவன் முதல் கட்டளை எது? எழுதி கொடுத்தல. முதலாக மோசே கால சொன்ன வார்த்தை புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீ என்ன பண்ண ஆசரிக்கணும், வாழணும். இதுதான் முதல் ஆர்டர்னா ஒரு மனுஷன் உள்ளான வாழ்க்கை. கட்டளை. இது கட்டளையா இல்ல அறிவுரையா? கட்டளை அறிவுரையா? ஆசரிக்கணும் வந்த அன்னைக்கே முதல் சொல்றாரு. இப்போ 2 பைபிள் சொல்ல 12 கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், என்னது, உனக்கு இருக்கும் மிருகஞ்சீவன் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளும் ஆண்கள் கர்த்தருடைய கழுதையின் தலையீற்றெல்லாம் ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள். அப்ப செகண்ட் கட்டளை எது? இப்ப சொல்லுங்க. தேவனாய் கர்த்தர் ஒருவரே. அது முன்னாடி எழுதுன முதல் மோசைக்கு சொன்ன முதல் கட்டளை எது? புளிப்பில்லாமல் உள்ள 2ங்களா? 2வது கட்டளை கர்ப்பத்திறந்து பிறக்கதெல்லாம் சொல்லிட்டு எதை சொன்னார்னா, ஒரு மனுஷனை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தலையிட்டு சொல்லிட்டு பின்னாடி சொல்லிக்கணும், ஆடை சொல்லிக்கணும். எடை சொல்லிக்கணும். 2வது மாடு சொல்லிக்கணும். 2 விதம் ஆடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, மாடு. இவை மொத்தம் வீட்டில் இருக்கும். 3வது 4வது கழுது வச்சிருப்போம். ரைட்டுங்களா? இது ஆடை சொல்ல மாடை சொல்ல எதை சொல்றாரு? அப்ப மனிதனுக்கு ஈக்குவலண்டா எது இருக்கு? எஸ், புரிஞ்சுங்களா? அப்ப சொல்லும் போதே கடவுளை சொல்லிட்டு கர்ப்பம் திறப்பதான். ஏன் அந்த இரவு சொன்னார்னா, அந்த இரவு தான் 2 பக்கம் கவனிங்க. 2 பக்கம் நீங்க எப்போ நினைக்கணும்?
எகிப்தில் இருக்க தலையிட்டு அடித்தார் சொல்லி நீங்கள் நினைக்க தப்பு. அது உண்மைதான். அதே நேரத்தில் அவர் ரத்தத்தினார் எகிப்தில் இருக்க தலையிட்டெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அது சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுதான் விஷயமே. காப்பாற்றினார் ஒன்று, நியாயத்தித்தார் ஒன்று. ஏன் காப்பாற்றினார்? ஐயா, உன்னோட நீதினால் காப்பாற்றப்படலை. யாரோ நீதினால் காப்பாற்றப்படல. அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது ஒரே காரணமே, அன்றைக்கு ஒரு தலையீட்டாக ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு வீட்டில் அடிக்கப்பட்டது. அந்த ஆடுகள் அந்த அங்கே ஒரு உன் புள்ள தலையீட்டில் சாவாத காரணமே அந்த வீட்டில் ஒரு தலையீட்டாக ஒரு ஆடு செத்துது. உண்மைதானே? அப்ப சொல்வது அப்ப செத்துதா? அவன் வீட்டில் மனுஷன் செத்தான், உங்க வீட்டில் மனுஷன் சாவல். ஆகியால் உங்க வீட்டில் என்ன பண்ணுச்சு? காப்பாற்றப்பட்டுச்சுல. அப்ப செத்துது ஆடு. அப்பனா உன் தலையீட்டுலாம் யாருக்கு? இப்போ தான் சொல்லுங்க. இப்போல்லாம் நான் உன்னை காப்பாற்றிட்டேன், இனிமேல் அது உண்டு இல்லை. அப்படி என்ன பண்ண எனக்கு ஆடு. அது மாத்திரம் இல்லையா, உன் கழுதை கூட அப்படிதான்ட்டார். ஐயா, நீங்கள் நினைக்கிறீங்க கழுதை கேவலமா? ஆனால் பரலோகம் செகண்ட் இடத்துல வச்சுக்குது ஐயா. அந்த கழுதை இடத்துலையா உன்னிடம் வச்சிங்க. பரலோகம் மனுக்குலத்தை ரெண்டாவது இடத்துல வச்சுக்குது. முதல் உன் தேவனாய கர்த்தர், நம்முடைய தேவனாய கர்த்தர். ரெண்டு, அவர் தேவனாய் கர்த்தருக்குரியவர். நாம் கரங்களை வச்சலாமே அவருடைய பார்வையில். ஆனால் நம்முடைய பார்வையில் இந்த கழுதையில் மேல் வருகிற இந்த மேசியா உன்னுடைய பார்வையில் எத்தனாவது இடத்துல இருக்கார்? சொல்லு. பைபிள் சொல்லுது தலையீற்றெல்லாம் பைபிள் சொல்லுது பிறக்கும் அனைத்தின் தலையை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் கவனிங்கள், அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகள் முதற்பென சகல நரஜீவன்களையும் எதோட வருது பார்த்தீங்களா? உன் பிள்ளைங்களை மீட்டுக்கொள்ளணும், கழுதை மீட்டுக்கொள்ளும். பைபிள் சொல்லுது. இங்கே வாசிக்கிறேன் 15. எங்களை விடாதபடி பார்வோன் கடினப்பட்ட போது. நீங்கள் புரிஞ்சுக்கணுமே, கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதன் தலைப்பிள்ளைகள் முதல் மிருகத்தின் தலைப்பிள்ளை வரைக்கும் உண்டாய இந்த முதல் பிள்ளை யாவையும் கொன்று போட்டார். திரும்பி எதிராக பாருங்களேன். எதுக்காக நீ பண்ணோம்? ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்க ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளை முதற்பெண்ணெல்லாம் மீட்டுக்கொள்ளும். அப்போ என் பாருங்க, அதான் சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்துவை மீட்டுக்கொள்வதற்கு என்ன பண்ணாங்க? எதுக்கு தேவாலயத்தில் வந்தாங்க? ஐயா, ஏன் தேவாலயத்தில் வரீங்க? மரியாள் தேவனா? மரியாள் தேவரா? எத்தனை பேர் சில கிறிஸ்டின் வந்து மரியாள் கடவுள் நினச்சிக்கிறீங்களா? அப்போ மரியாள் எதுக்கு ஆலயத்துக்கு வந்தாதீங்களா? 40 நாள் பூர்த்தி தான் வந்தாங்க. எத்தனை நாள் பூத்து வரணும்? ஒரு ஆண் பிறந்தா எத்தனை நாள் பூத்து வரணும்? 40 நாள். ஒரு பெண்ணு பிறந்துச்சுன்னா 80 நாள். எது 33 நாளுக்கு அப்புறம் 7 நாள், 40 நாள். ஏன்னா 33 நாள் யார் தீட்டா இருப்பாங்க? யார் பிள்ளையை பெற்றாங்க? ஸ்திரீ தீட்டா இருப்பாங்க. அப்போ மரியாள் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டா மரியாள் எப்படி ஆயிட்டாங்க? அப்போ கடவுளாக இருந்தால் ஏன் தீட்டா வராங்க? சொல்லுங்கப்பா, சத்தியம் சொல்லுங்கள். நமக்கு ஒன்றும் தெரியல. ரைட்டுங்களா? ரைட்டா? அப்போது அவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பு இருந்தாலும் சராசரி கவனிங்க, தேவகுமாரன் பிறந்தாலும் மரியாள் நம்மை போலவே அது நிமித்தம் என்ன ஆனாங்க? தீட்டானாங்க. தீட்டை தான் நாங்கள் தவிர, ஆனால் தீட்டை சுமக்கலை. கரெக்டாக சொல்லாமே. எஸ். இப்போ அந்த பிள்ளைய எப்படி பண்ணுன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னா, அதான் சொன்னேன், உங்கள் முதல் குழந்தை பிறந்துட்டா சர்ச்சையில் வந்து எதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க சொல்கிறோம். இது எந்த இல்லை ஆண்டவரே, உமக்காக ஒப்புக்கொண்டு டெடிகேட் பண்ணுங்க சொல்வதே எங்களுது கிடையாது. உங்கள் அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டு அதுக்காக ஆடு மாடு இல்லை புறா குஞ்சு ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும்? பலியிட்டணும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று அந்த மாவு எடுத்துன்னு போயிட்டு அப்பா சுட்டு ஆசானிக்கு ஏதாவது பங்கு கொடுக்கணும். அதுதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொள்வதற்காக தான் எங்கே பண்ணாங்க? தேவனுடைய ஆலயத்தில் வந்தாங்க. கவனிங்க, நீங்கள் நினைக்கிறீங்க மரியாதைலாம் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு மரியாதை ஸ்ரீக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே. அப்போ மரியாதை என்ன கொடுத்துருக்கணும்? மாடு கொடுத்துருக்கணும். பணக்காரன் எதை கொடுப்பான்? பணக்காரன் எதை கொடுப்பான்? மிடில் கிளாஸ் எதை கொடுப்பான்? ஏழை எப்படி கொடுப்பான்? அப்போ மரியாதை என்ன கொடுத்தாங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள யாரு? கட்டுக்கட்டா பணம் வச்சுருங்க யாரு? சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, கவனிங்க, நேரம் இல்லை. இந்த கழுதை, இந்த கழுதை உனக்கு எனக்கு அடையாளமாக இருக்கு. ஆனால் இந்த கழுதை ஒரு வாழ்க்கை பரிதாபத்திற்குரியது. என்னைக்கும் அதை சொல்ல முடிக்கலாம். இந்த கழுதைக்குரிய இந்த காரியம் செய்கிற கழுதை பரிதாபக்குரியது. ஒரு ஆடு உங்கள் வீட்டில் குட்டி போச்சுன்னா, முதல்ல குட்டி போச்சுன்னா அது 8ஆம் நாள் எங்கே பண்ணினோம்? அது பலியிட்டணும். மாடு முதல் குட்டி தான், தலையிட்டு கர்ப்பம் திறந்து பிறகுலாம் கொடுத்துடணும். வெள்ளாடு குட்டி போச்சுன்னா, ஆனால் இந்த கழுதை மாத்திரம் குட்டி போட்டுச்சுன்னு வைக்கலேன், அதுவும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆனால் அது எங்கே வராது? பலிபீடத்துக்கு வராது. எங்கே? பலி. ஆனால் அது நிலைமை என்னென்னா பலிபீடத்துக்கு வராது. கவனிங்க, இப்போ ஒரு எஜமான் எது காஸ்ட்லி? ஆடா மாடா கழுதியா? எது காஸ்ட்லி?
ஒரு தங்கத்தை வச்சு தகரத்தை வாங்குவீங்களா? தகரத்தை வச்சு தங்கத்தை கொடுக்குன்னா கூட நிற்பாங்க. வெள்ளியை கொடுத்து பொண்ணு கொடுப்பானா? இல்லை. ஹால்மார்க்குக்கும் சாதாரண ஒரு அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்பர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி வாங்குவாங்களா? அது வாங்க மாட்டாங்க. அதை தேய்ச்சி பார்ப்பாங்க. தங்கத்தை டிஃப்ரெண்ட் இருக்குது. தங்கத்தை கூட தங்கம் தர மாட்டான். ரைட்டுங்களா? நீங்கள் கொடுங்களேன், அதுக்கு எல்லாத்தையும் கழிச்சிடுவான் சேதாரெலாம் போட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தகரத்தை வாங்குறதுக்கு தங்கத்தை கொடுப்பீங்களா? முடியுமா? ஒரு கழுதை உயிரா, தலையீற்றின் கழுதை உயிராக இருக்குன்னா அது யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா அந்த எஜமான்கிட்ட இருக்கு. ஆடு சாவணுமா கழுதை சாவணுமா? தேவன் இப்படி வச்சார் பார்த்தீங்களா? ப்ரெஷியஸ் ஆடு, அதை அடித்தாலும் சாப்பிடலாம். நான் சொல்லிட்டு புரியுதுங்களா? ஆனால் கழுதை வச்சுட்டு அது பார்த்தாலும், இப்போது ஒரு முதல் குழந்தை பிறந்துச்சு இந்த கழுதை, அதை என்ன பண்ணால் அவங்க கடவுள் கொடுக்கணும்னா அது பலிபிட்டு போகாது. ஒன்று அதை கழுத்தை மெரிச்சு சாகடிச்சு போட்டுடணும். இல்லை அந்த கழுதை வாழணும்னா அதுக்கு பதிலாக அந்த எஜமான் ஏதாவது ஒரு ஆட்டை கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி செத்து போட்டால் தானே பிரயோஜனம் என்ன இருக்குது? அப்படி தானங்கய்யா? ஆனால் விலையேற பெற்றதை கொடுத்து அற்பமானதை வாங்கணும்னா அது எஜமானுக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும். ரைட்டுங்களா? ஆனால் அதுலேயும் வேலை இருக்குது. நான் என்ன மாதிரி ஆளுன்னு சொன்னேன், ஆடு இருந்தாலும் அடித்து ருசியாக சாப்பிட்றலாம், ஒரு நாள் கதை முடிஞ்சிடும். நான் என்ன மாதிரி ஆடலாம், கழுது இருந்தால் நிறைய வேலை வாங்கலாமே, அப்படிப்பட்ட எஜமானம் இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுது என்ன போல ஆள்? ரொம்ப நாள் வச்சுக்கலாமே. ரைட்டுங்களா? நான் நினைப்பேன். ரைட்டுங்களா சொல்கிறது? இப்படி வச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இப்படி அப்படி இன்னைக்கு நம்ம இது எதை குறிக்குதுன்னா, நல்ல கவனிங்கள், தகரத்திற்கு கேவலமானதற்கு உலேறு பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டது தான் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும். அவர் பேரை சொல்லுது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுடைய வழியே என்னன்னா, அது ஆடுடைய வாழை. கழுதை வாழ யாராவது கழுதைக்கு உயிரை கொடுக்கணையா? ஆனா ஆடின் தலையெழுத்து எப்பவே மற்றொரு வாழ்வதற்காக தன் உயிரை கொடுப்பது ஆடு. இதான் தெய்வீக மாற்றம். இப்படிதான் போய் கொண்டுதான் இப்படிதான் இந்த கழுதைக்கு தெரியாது இன்னைக்கு இந்த கழுதை உயிரோடு இருப்பதுன்னா அது ஆபிரகாம் நாட்கள்ல கிடையாது. ஆபிரகாம் நாட்கள் நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆகையால் ஆபிரகாம் சுமந்து போன கழுதைக்கு அப்படிப்பட்ட வழி கிடையாது. ஆனால் பின்னால வந்து பார்த்தீங்களா, சுமந்து போனது பார்த்தீங்களா ஒரு கழுதை. அந்த கழுதை அன்றைக்கு தெரியும் யாரே அந்த கழுதை. அந்த கழுதை அங்க குட்டியா இருக்குது. அந்த ஆடு குட்டிக்குது. இந்த ஆடு இன்னைக்கு குட்டியோடு இந்த தாயோடு வாழ்றதுக்கு காரணம் யாரு? அந்த ஆடு கேட்கும். நீ உயிரோடு இருக்குன்னா அதுக்கு யாரை கேட்கணும்? யார் கேட்கும்? நீ இப்போ ஒரு ஆடை பாருங்க, பழமுறை சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு உயிரோடு இருக்குன்னா நீ கேட்க, யார் அவனை வாழ வச்சது? நீ யாரையா பெற்றது? எங்க அம்மா. யாரையா பெற்றது? எங்க அப்பா. யாரையா வளர்த்தது? எங்க அப்பா. இப்ப நீ உயிரோட வாழ்றனா யாரு? சரித்திரத்தை தெரிஞ்சுங்கம்மா. அந்த கழுதை சொல்லும், நிச்சயமா என்ன 8ஆம் நாள்லயே தலையில போட்டு நசுக்கி என்ன சாவச்சிருக்கணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா என் எஜமான் இரக்கம் உள்ளவர். என் எஜமான் உங்களை வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்களேன். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். தகுதியில்லாத நம்மை மீட்பதற்காக வெளியேற பெற்றத்தினால் அவர் கொடுத்து உலகத்தின் பாவங்களை சுமத்திட்டு தேவாட்டு குட்டி மீட்கப்பட உனக்கு அவருக்கு என்ன வேல்யூ இருக்கு? உனக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா என்று சொல்ல தகுதி இந்த நாள் என்ன இருக்கு? ஐயா, அதற்கான ஒரு வாழ்க்கை தான் அவர் 2 நாளிலே இந்த ஓசந்து கழுதை மேல் வந்த நாள் தான் பாம் சண்டே. ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிப்போம். 5 நிமிஷம் வாசிங்களை பார்க்கலாம். 34 2வது இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. யாத்திரைகள் 34 அதே சப்ஜெக்டை வாங்க. 34 எடுத்துக்கொள்ளுங்க. இங்க இருந்து என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் நான் சொன்னேன் முதல் கட்டளை, 2வது கட்டளை எதுனா நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னோட சத்தியம். வாசிங்கள் 34ஆம் அதிகாரத்தில் என்னன்னா சொல்றேன்னா, செகண்ட் டைம் மோசே மேலே போகிறார். நல்லா கவனிங்கள். எத்தனாம் முறை? முதல் முறை வீழ்ச்சி 32 பார்த்து நீங்க கவனிங்கள். நான் வாசிக்கிறேன். 1 கர்த்தர் மோசே நோக்கி, முந்தின கற்பலுக்கு ஒத்த 2 கற்பல் எழுத்துக்கொள், உடைத்து போட்ட முந்தின பலகையிலிருந்து வாத்தில் அவைகளை நான் எழுதுவேன். அப்போ எத்தனை டைமு? ஃபர்ஸ்ட் டைம் தேவன் எழுதி கொடுத்தாரு. செகண்ட் டைமு இப்போ இங்கே பார்த்தீங்க, நீங்கள் பாருங்களேன். நீங்கள் எந்த படிச்சிங்கன்னா மோசே பேசுகிறாரு. 11:10 நான் இன்று உனக்கு கட்டிடத்தை கேள், எம்மோரு காணி ஏற்று நடிப்பேன். நீங்கள் 12 பாருங்கள், நீ சேருக தேசம் குடி உடன் பண்ணக்காது. 14 வாசிங்களேன், கர்த்தர் நாம் ஏற்றுள்ளாரு. 15 பாருங்கள், தேச குடிகளோடு. 16 பாருங்களா, அவர் குமார்த்திகள் உன் குமாருக்கு பெண் கொள்ளாது. 17 பாருங்களா, வார்ப்பில் தெய்வம் உண்டு. இப்போ பாருங்கள் 18 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்கள் கை கொண்டு
மேலே ஏறியும் ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறார் பாருங்களேன், இப்போ ஆர்டர் பாருங்களேன், உங்களுக்கு கட்லெட் ஆபி மாட்டில் கொடுத்து காட்டில் 7 நாள் புளிப்பில்ல அப்போ புசி கிடையாது. 19 என்ன பேசுது? அப்போ 2வது கட்டில் எங்கே அன்றைக்கு எங்கேருந்து எகிப்துலேருந்து வந்த அதே நைட்டில் எதை சொன்னாரோ செகண்ட் டைம் கட்டளை உடச்சி போட்ட பிறகு எழுதி கொடுக்கும்போதோ மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் மாடுகளின் தலையீற்று, ஆண்கள் யாவும் என்னுடையவர்கள், கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் அது கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளை முதற் பிள்ளைகளாம் மீட்டுக்கொள்ள வேண்டும், வெறும் கையுடைய சந்ததியில் வரக்கூடாது. முடிச்சுக்கலாம். அந்த ஆடு அன்றைக்கு தொடங்குச்சு அது பிரயாணத்தை. எகிப்துலேருந்து வந்தது. ஆபிரகாம் வீட்டில் வரும்போது தான் அது ஈசாக்கை சுமந்தது. கடைசி அந்த ஆடு எங்கே முடிச்சுது? இயேசு கழுதின் மேல் ஏறி போனார். முடிந்தது. எங்கே தொடங்கினதோ அங்கே முடிஞ்சது.